217 நாட்களுக்கு பிறகு மீண்டும் 5வது முறையாக அதிமுகவின் பொதுச் செயலாளர் ஜெயலலிதா இன்று தமிழக முதலமைச்சராக பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார். அவருடன் 28 அமைச்சர்களும் பதவியேற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது பற்றி அடுத்ததாக இந்த அரசின் முன்னிருக்கும் சவால்கள் என்ன, இந்த அரசிற்கு எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயங்கள் என்ன என்பது பற்றியான பல விஷயங்களை பேச இருக்கிறோம். அதை பற்றி நம்மிடையே விவாதிப்பதற்காக மூத்த பத்திரிகையாளர் முராரி அவர்கள் நம்மிடையே இணைந்திருக்கிறார். அவர் மட்டுமல்லாமல் மூத்த பத்திரிகையாளர் நூருல்லா அவர்களும் நம்மிடையே இருக்கிறார். நமது மூத்த செய்தியாளர் ரங்கராஜ் அவர்களும் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து தற்போது சஞ்சீவி தலைமைச் செயலகத்தில் இருக்கிறார். அவரிடம் நம்முடைய முதல் கேள்வியை வைக்கலாம். சஞ்சீவி, இப்ப தலைமைச் செயலகத்துல என்ன மாதிரியான சூழல் இருக்குது? பணிமலர், ஜெயலலிதா அவர்கள் பதவியேற்ற பிறகு, முதல்வர் பதவியேற்ற பிறகு நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து இங்கு கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அதுபோல சம்பவம் எதுவும் நடக்கவில்லை. அதாவது அந்த நிகழ்ச்சி முடிந்த கையோடு போயஸ் தோட்டத்தில் இருக்கும் அவர் எழுதியிருக்க புறப்பட்டு சென்று விட்டார். இந்நிலையில் வந்து இன்று காலை முதல் இந்த இடத்தில் வந்து அமைதியாக இருந்தது. குறிப்பாக பார்த்தோம் போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டிருந்தது. அதே போல இந்த சாலையில் கூட வண்டிகள் எதுவும் விடப்படவில்லை. அதனால் நிகழ்ச்சி முடிந்துவிட்டு நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து உள்ளே சென்று அவர் அறைக்கு கையெழுத்திடுவார் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் இந்த இடத்திற்கு வரவில்லை. நேரடியாக போயஸ் தோட்டத்தில் இருக்கும் அவரது இல்லத்திற்கு கிளம்பி சென்று விட்டார். இந்நிலையில் இந்த இடத்தில் நம்மால் சில பேனர்களை மட்டும் இந்த இடத்தில் பார்க்க முடிகிறது. அதாவது தலைமைச் செயலகம் முழுதுமாக இதுபோல பேனர்கள் வைக்கப்பட்டிருக்கும் காட்சியை நம்மால் பார்க்க முடிகிறது. தொண்டர்கள் வந்து இந்த இடத்தில் இதுபோல பேனர்களை வைத்துள்ளனர். அதே போல பார்த்தோம் என்றால் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் முதலமைச்சராக இருக்கும் பொழுது முதல்வர் அறையில் அமரவில்லை. மாறாக வந்து அவருக்காக கொடுக்கப்பட்டிருந்த அறை, அதாவது நிதியமைச்சருடைய அறையில் தான் இத்தனை நாட்களாக இருந்தார். கிட்டத்தட்ட 217 நாட்களாக வந்து அதாவது ஜெயலலிதா அவர்கள் இல்லாத போது வந்து பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்த போது வந்து அவருக்காக கொடுக்கப்பட்டிருந்த நிதியமைச்சர் அறையில் மட்டுமே இருந்தார் தவிர முதலமைச்சர் அறையில் அவர்கள் அமரவில்லை. அது மட்டும் இல்லாமல் வந்து கடந்த ஒரு வாரத்திற்கு முன்பாக முதலமைச்சர் அறை வந்து முற்றிலுமாக சுத்தம் செய்யப்பட்டு தற்போது தயார் நிலையில் இருப்பதாகவும் கூறப்படுகிறது. தலைமைச் செயலக வட்டாரங்கள் தெரிவிக்கிறது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சி முடிந்து நேரடியாக இந்த இடத்திற்கு வந்து கையெழுத்திட்டு செல்வார் என்று எதிர்பார்க்கப்படுது. இந்நிலையில் நாளை காலை 11 மணி அல்லது நாளை பிற்பகல் 2 மணிக்கு வந்து ஜெயலலிதா அவர்கள் இந்த இடத்திற்கு வந்து கையெழுத்திட்டு செல்லலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. பணிமலர், சஞ்சீவி தொடர்ந்து தொடர்பில் இருங்க. சென்னை பல்கலைக்கழகத்தில் நமது செய்தியாளர் செந்தில் இருக்கிறார். அவரோடு கோவையில் தமிழரசியும் நம்மோடு இணைந்திருக்கிறார். தொடர்ந்து செந்தில், சென்னை பல்கலைக்கழகத்தில் இந்த நிகழ்வு முடிஞ்சதுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய சூழல் என்ன, அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரியான உற்சாகத்தில் இருக்கிறாங்க, பாதுகாப்பு மற்றும் போக்குவரத்து வசதிகள், அங்கிருந்து கூட்டம் பெருவாரியா கலைந்து செல்ல இருக்கிற அந்த சூழ்நிலையில எந்த அளவுக்கு முறையா செயல்பட்டுக்கிட்டு இருக்கு? கண்டிப்பாக, அதாவது அதிகாலை முதலே அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா அவர்கள் தமிழக முதல்வராக பதவியேற்கும் அந்த காட்சியை காண்பதற்காகவும் அவர் சென்னை கடற்கரை சாலை வழியாக தான் அந்த இடத்தை தாண்டி செல்வார் என்பதால் அந்த சாலையின் இருபுறங்களிலுமே அதிமுக தொண்டர்கள், தமிழகத்தின் பல்வேறு பகுதிகளிலிருந்து வந்திருந்த அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து அந்த பகுதியில் கூடியிருந்தனர். அதாவது 2 பக்கம் தடுப்பு ஏற்படுத்தப்பட்டு தடுப்பில் அந்த பகுதியாக கடந்து செல்லக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதாவை ஒரு நிமிடமாவது பார்த்துவிட வேண்டும் என்பதற்காக அதிகாலை முதலே இந்த பகுதியில் குவிய தொடங்கிவிட்டனர். இதனால் இந்த பகுதி முழுக்கவே அதிமுக தொண்டர்கள் கூட்டமாகத்தான் காணப்பட்டது. மேலும் அந்த கடற்கரை சாலை அடைக்கப்பட்டு அந்த கடற்கரை சாலை அருகில் உள்ள அந்த சர்வீஸ் சாலையானது திறந்துவிடப்பட்டு போக்குவரத்திற்காக திறந்துவிடப்பட்டிருந்தது. ஆனால் அந்த பகுதி முழுவதும் அதிமுக தொண்டர்கள் வாகனம் நிறுத்தியிருந்ததால் அந்த பகுதியிலும் காலை முதலே ஒரு போக்குவரத்து நெரிசல் காணப்பட்டது. சில நிமிடங்களுக்கு முன்புதான் அதிமுக பொதுச் செயலாளர் முதலமைச்சராக பொறுப்பேற்றுக் கொண்டு மீண்டும் தற்பொழுது போயஸ் கார்டனை நோக்கி திரும்பிய பின்னர் இங்கே கூடியிருந்த அந்த அதிமுக தொண்டர்கள் மிகுந்த மகிழ்ச்சியோடு உற்சாகத்தோடு அவர் வரும்பொழுது எந்தளவு உற்சாகத்தில் இருக்கிறார்களோ தற்பொழுது வரை அதே உற்சாகத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறார்கள். மேலும் தற்போது அவர் கடந்து சென்றவுடன் அனைத்து தொண்டர்களும் ஒரே நேரத்தில் கிளம்பியதால் தற்போது அவர் வாகனங்கள் கிளம்பி செல்வதால் தற்போது போக்குவரத்து நெரிசல் காணப்படுகிறது. ஆனால் காலையில் தடுத்து வைக்கப்பட்டிருந்த அந்த கடற்கரை சாலையானது தற்பொழுது போக்குவரத்திற்காக திறந்து விடப்பட்டுள்ளது. எனவே இந்த இவ்வளவு பெரிய போக்குவரத்து நெரிசலில் தற்பொழுது சிறிய அளவில் மட்டும் மாற்றங்கள் ஏற்படுத்தப்பட்டு ஓரளவுக்கு போக்குவரத்து நெரிசலானது கட்டுப்படுத்தப்பட்டு வருகிறது. தற்போது கூட நீங்கள் பார்க்க முடியும், நம் பின்னே நிறைய அதிமுக தொண்டர்கள் தொடர்ந்து அந்த உற்சாகம் குறையாமல் காத்து கொண்டிருக்கின்றனர். ஏனென்றால் இன்று காலை முதலே அதிக அளவில் இங்கு வெயில் இருந்தது. ஆனால் அதையும் பொருட்படுத்தாமல் மக்கள் நிழல் கூட ஒதுங்காமல் அந்த கடற்கரை சாலை ஓரங்களிலே தொடர்ந்து காத்து கொண்டிருந்தனர். தற்பொழுது அவங்களுடைய மனநிலை எவ்வாறு உள்ளது என்பதை நாம் கேட்கலாம். பணிமலர், இப்போ அவங்க பதவியேற்று போயிருக்காங்க அதிமுக பொதுச் செயலாளர் ஜெயலலிதா. உங்களுடைய மனநிலை எப்படி இருக்குது? இவ்வளவு நாட்கள் கழித்து அவங்கள பார்த்ததுனால அவங்க எவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாக இருக்கீங்க? எந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்படின்னு? எங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. எங்களுக்கு எல்லாருக்கும் ஒரே தாய் அம்மா தான். அம்மாவுடைய பிள்ளைகள் நாங்கள் அனைவரும். தாய் சொல்ல தட்டாத பிள்ளைகள் நாங்கள். மல்லிகைக்கு மணப்பதால் அழகு.
நிலவுக்கு வானத்துக்கு நிலவால் அழகு. இப்போ வந்து காலையிலேருந்து இங்கே காத்துக்கிட்டு இருந்திருக்கீங்க. அவங்க அந்த உங்களுக்கு கடந்து சென்ற அந்த நொடிக்கு இவ்வளோ நேரம் காத்திருக்கீங்க, அந்த ஒரு நொடிக்காக. அந்த நேரத்தில் உங்களுடைய மனநிலை என்னன்றது சொல்லுங்கள். எல்லை கடந்த ஆனந்தம், சொல்ல முடியாத ஆனந்தம். ஒரு பிள்ளை வந்து தாய்க்கு என்ன ஒரு இது வந்தால் ஆனந்திருக்கும், அதுக்கு எல்லை கடந்தது, அதை சொல்ல முடியாது. அதாவது தொண்டர்கள் தொடர்ந்து இது உற்சாக மனநிலையோடு தான் காணப்படுகிறார்கள். மீண்டும் அவர்கள் நம்மிடம் கூடியிருப்பது என்னவென்றால், இன்று இந்த இடத்திலிருந்து கிளம்பி தங்களுடைய சொந்த ஊர்களுக்கு சென்ற பின்னமும் தங்களுடைய கொண்டாட்டங்களை அங்கு உள்ள தங்களுடைய அதிமுக அலுவலகங்களிலும் தங்களுடைய இல்லங்களிலும் தொடர்ந்து கொண்டாடுவார்கள் என்று நம்முடைய கூடியிருக்கிறார்கள். பணிமலர். தொடர்ந்து கோவையிலிருந்து தமிழரசி இருக்கிறார். தமிழரசி, காலையிலிருந்து தொடர்ந்து இந்த நீண்ட நெடிய காத்திருப்புக்கு பிறகு, பதவியேற்பு நிகழ்ச்சி முடிந்ததுக்கு பிறகு அங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் என்ன மாதிரியான உற்சாகத்தை வெளிப்படுத்தினாங்க? சற்று நேரத்திற்கு முன்னாடி பார்க்கும்போது கூட உங்களை சுற்றி இருந்தவர்கள் மிகுந்த ஆரவாரத்துடன் காணப்பட்டார்கள். அங்கு இருக்கக்கூடியவர்களுடைய எதிர்பார்ப்பு என்னவா இருக்குது? பனிமலர், அதாவது இன்று காலை முதலே அதிமுக தொண்டர்கள் எந்த அளவுக்கு உற்சாகமாக இருக்காங்க என்ற செய்தியை நம்ம தொடர்ச்சியா பார்த்துட்டு இருக்கோம். 5வது முறையாக ஜெயலலிதா தமிழக முதல்வராக பதவியேற்றிருப்பது அதிமுக தொண்டர்கள் மத்தியில் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படுத்தி இருக்கிறது. ஏற்கனவே காலையிலிருந்து இனிப்புகளை வழங்கியும் பட்டாசுகளை வெடித்தியும் மகிழ்ச்சியில் கொண்டாடிட்டு வராங்க. தற்போது பார்க்கலாம், அவர்கள் அதாவது ஜெயலலிதாவுடைய புகைப்படம் இருக்கக்கூடிய தட்டிகளில் பாலை ஊற்றி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தக்கூடிய காட்சிகளை நாம் பார்க்கலாம். தமிழக முதல்வரான ஜெயலலிதாவை வாழ்த்தி கோஷங்களையும் இவர்கள் எழுப்பி தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தி வருகின்றனர். இங்க இருக்கக்கூடிய அதிமுக தொண்டர்கள் சிலரிடம் கூட கேட்கலாம். இன்னைக்கு 5வது முறையா ஜெயலலிதா முதல்வரா பதவியேற்றிருக்காங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? தமிழகத்தினுடைய தங்க தாரகை, தமிழர்களுடைய கண்டெடுத்த தவப்புதல்வி, எங்களுடைய அம்மா எதிர்கால திட்டங்களோடு இன்றைய தினம் 5வது முறையாக பதவியேற்றிருக்கிறார்கள். அனைவருக்கும் வீடு, அனைவருக்கும் உணவு, அனைவருக்கும் கல்வி என்ற எங்கள் அம்மாவினுடைய 2023ஆம் ஆண்டு திட்டமானது சீரும் சிறப்புமாக நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையோடு தமிழகத்திலும் மற்றும் உலகமெங்கும் வாழும் தமிழர்களுடைய தங்க தலைவி அம்மா வாழ்க வாழ்க வாழ்க. தொண்டர்களுடைய மகிழ்ச்சி ஒரு புறம் இருக்க, தொழில் நகரான கோவையில் ஜெயலலிதா முதல்வராக பதவியேற்றுக் பல்வேறு எதிர்பார்ப்புகளும் காத்திருக்கின்றன. குறிப்பாக மூடப்பட்டிருக்கக்கூடிய உணவகங்களை திறக்க வேண்டும், அதே போல ஏற்கனவே கொண்டு வந்து இன்னும் செயல்பாட்டிற்கு கொண்டு வராமல் இருக்கக்கூடிய பேருந்துகள் இயக்கப்பட வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளும் எதிர்பார்ப்புகளும் கோவை நகர மக்கள் மத்தியில் நிலவியது. பணிமலர், நிச்சயமா பல்வேறு எதிர்பார்ப்புகள் தமிழக மக்களிடையே இருக்கிறது, அது உண்மைதான். உங்க மூவருக்குமே மிக்க நன்றி. ஐயா, தொடர்ந்து இவங்களுடைய அதிமுக தொண்டர்களுடைய உற்சாகத்தை எல்லாமே பார்த்தோம். ஆனா இதுல உற்சாகத்தையும் பார்த்தேன். ஒன்று சொல்றேன் கேளுங்க, 5வது முறையாக இருக்கிற 5வது முறை பதிவு சொல்லுங்க. அது வந்து அவர் பெருமை சேர்க்கிற விஷயம் இல்லை. அவங்க 3 முறை தான் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டார். 91, அப்புறம் 2001, அதுக்கப்புறம் 2013. மீதி 2 டைமில் 2001லையும் சரி இப்போவும் சரி ஊழல் வழக்கினால பதவி இறக்கப்பட்டு திரும்ப அதை பற்றி வென்று திரும்ப எம்எல்ஏக்களால் இழக்கப்பட்டிருக்கார். மேபி தட் மே பி ஃபேக்சுவலி கரெக்ட், பட் தட் டசன்ட் ரிஃப்ளெக்ட் ஆன் த க்ளோரி ஆஃப் ஜெயலலிதா. ஹேவிங் செட் தட் 91ல இவர் நம்ம எல்லாருமே ஒன்றாமே இருந்திருக்கோம். ஐ வாஸ் தேர் அட் தி சென்டினரி. அதாவது நீங்க சொன்ன மாதிரியே தான் எண்ணிக்கையில் 5வது முறை அப்படிங்கிறது தான் குறிப்பிட வேண்டியதா இருக்கு. திருப்பி சொல்றதுனால அது பெருமை சேர்க்கிற விஷயம் இல்லை. எம்ஜிஆர் மாதிரி 3 தடவை கன்சிக்யூட்டிவா இல்லை, வேறமே இல்லை. எம்ஜிஆர் இவர் கருணாநிதி கூட 5 பேர்னா பிரேக் தான் இருந்திருக்கு. அதனால அது விட்டுடலாம், அது விட்டுலாம். நத்திங் ராங் தட். இப்போ தமிழக அரசுக்கு முடிச்சிடறேன். லெட் மீ அப்புறம் ஃப்ளோ போயிடும். யூனிவர்சிட்டி ஆடிட்டோரியமில் ஃபர்ஸ்ட் டைம் 91ல் வந்தபோது நான் போயிருந்தேன். இவங்களுக்கு இருந்துக்காங்களா தெரியல, பகவான் கூட நல்லா ஒரே கட்டம் நம்மளே இருந்திருக்கோம். அப்போக்கும் இப்போவும் நான் பார்க்குற வித்தியாசம் என்னன்னா, முதல்ல அதை சொல்லிடுறேன், எல்லாரும் காலில் விழுந்தாங்க. இப்போ அது இல்லை. ஏன்னா இப்போ ரீசெண்டாக அவங்க சொன்னபோது என்னென்னா, ஐ ஹவ் மெலோட் வித் ஏஜ் அப்படின்னாங்க. அது இப்போ தெரியுறது. அந்த அருவருப்பான ஒரு கல்ச்சருக்கு வந்து முடிவு கொண்டதுக்கு அவங்க மனமாற அவரை வரவேற்கிற, வாழ்த்துறேன். அதே மாதிரி சிம்பிள் அண்டு நல்ல ஆட்சி, நல்ல எளிமையான ஆட்சி கொடுத்தாங்கன்னா வரவேற்கக்கூடிய ஒரு விஷயம். 2வது விஷயம் என்னென்னா, இவர் சொன்ன மாதிரி முடிஞ்ச உடனே செக்ரட்டரியேட்டில் போய் கையெழுத்து போட்டாங்க. ஃபஸ்ட்டு போட்ட கையெழுத்து வந்து என்னென்னா மதுவிலக்கு, பூர்ண மதுவிலக்கு. அதுக்கப்புறம் அந்த பாலிசி என்னாச்சுங்கிறது உங்களுக்கு தெரியும், மக்கள்கிட்ட நான் விட்டுறேன். இப்போ வந்து அவங்க வந்து இப்போ பார்த்தவங்க நாட் இன் குட் ஹெல்த் மாதிரி தெரியும் போயிட்டாங்க. அது சிக்னல் என்ன, அவங்க போலன்னா யாரும் போகக்கூடாது, மற்ற மினிஸ்டர்ஸ் யாருமே செக்ரட்டரியேட் போகக்கூடாது, யாருமே வேலை செய்யக்கூடாதா. இட்ஸ் நாட் தேர்ஸ் ராங் கல்ச்சர். இந்த மாதிரி சைக்கோ ஃபேன்சினால தான் ஜெயலலிதாக்கு இத்தனை பிரச்சனைகள் வந்திருக்கு. அவங்க அதை முதல்ல சொல்லணும், இன்க்ளூடிங் டெலிவிஷன் சேனல்ஸ் லைக் யூ. நீங்கள் ஜெயா டிவியை மிஞ்சிட்டீங்க.
ஒரு வாரத்தில் வந்து 5 முறைனா நீங்கள் 3 முறை அரணை ஏற்றுட்டீங்க. திருப்பி அதே நியூஸே காமிச்சு. ட்விட்டரில் வந்து ஒரு செகண்ட்ல எல்லாமே பேர் நிச்சயமா தொடர்ந்து இல்ல, நம்ம இன்னும் இது ரெண்டு பற்றி விஷயம், பேசலாம். ரெண்டே தொடர்ந்து பேசலாம் ஒரு சிறிய இடைவேளைக்கு பிறகு.